வணக்கம். மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். சூரிய பகவான் ரிஷபத்திலே இருக்கிறார். இதனாலே 4 ராசிகளுக்கு நன்மை. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரியது. இன்று நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 7:30லிருந்து 9. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. அஸ்வினி பரணி கிருத்திகை 1. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது நல்லதா தெரியும். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் காட்டணும். ஓம் காஞ்சி மகா பெரியவரே போற்றி, ஓம் திருஞான சம்பந்தரே போற்றி, ஓம் சீர்காழியே போற்றி, சிதம்பரமே போற்றி. இந்த 4 மந்திரங்களும் மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க. காஞ்சி பெரியவரை பற்றியும் திருஞான சம்பந்தரை பற்றியும் கூகுளில் போட்டோ விக்கிபீடியாவிலையோ தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய காஞ்சி பெரியவரை பற்றி படிங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்காது, உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. உங்கள் ராசிலே சூரியன் இருக்கிறது கொஞ்சம் வழிபாடு பண்ணணும் சொல்கிறோம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கிருத்திகையில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். கிருத்திகைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். வழிபாடு முக்கியம். நிதானம் பொறுமை. ஏன் வெற்றி அதிகமாக வருது, அதனால நிதானம் பொறுமை. நல்லது. நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9. வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட பொறாமை திருஷ்டி இருக்கிறதுனால வழிபாடு முக்கியம். கவனம். ஏன் வெற்றி அதிகமாக வருது, அதனால தலைக்கணம் வரும், கர்வம் வரும். ஜாக்கிரதையா இருக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் காஞ்சி பெரியவரே போற்றி, காவிரியே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தை படிச்சு பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. நிச்சயமாக. மிதுன ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், கவனம், ஜாக்கிரதை. பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. சூரியனும் உதவியாக இல்லை. 12ஆம் இடத்துல இருந்து கொண்டு தூக்கத்தை அதிகமாக்குகிறார் அல்லது குறைக்கிறார். வீண் செலவை அதிகமாக்குகிறார். எனவே வழிபாடு முக்கியம். நிதானம். சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் காட்டணும். ஓம் காஞ்சி மகா பெரியவரே போற்றி, ஓம் திருஞான சம்பந்தரே போற்றி, ஓம் சீர்காழியே போற்றி, சிதம்பரமே போற்றி. இந்த 4 மந்திரங்களும் மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க. காஞ்சி பெரியவரை பற்றியும் திருஞான சம்பந்தரை பற்றியும் கூகுளில் போட்டோ விக்கிபீடியாவிலையோ தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய காஞ்சி பெரியவரை பற்றி படிங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்காது, உறுதி. கடகராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. சூரியனும் 11ஆம் இடத்துல இருந்து கொண்டு லாபத்தை பெருக்குகிறார். சூரியன் 4 ராசிக்கு நன்மை செய்கிறார். அதுல ஒன்று உங்களுது. வைகாசி மாசம் முழுக்க சந்திரன் இன்னைக்கு உதவி செய்கிறார். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 7. வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட பொறாமை திருஷ்டி இருக்கிறதுனால வழிபாடு முக்கியம். கவனம். ஏன் வெற்றி அதிகமாக வருது, அதனால தலைக்கணம் வரும், கர்வம் வரும். ஜாக்கிரதையா இருக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் காஞ்சி பெரியவரே போற்றி, காவிரியே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தை படிச்சு பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. நிச்சயமாக. சிம்ம ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. சந்திரனும் உதவி செய்கிறார், சூரியனும் உதவி செய்கிறார். 10ஆம் இடத்துல இருந்து கொண்டு உயர்வை தருகிறார் எல்லோருக்கும். மொத்தத்தில் இன்று ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம். உத்தரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும். சார் உத்தரத்தில் எப்படி சார் பிறப்பாங்க, உதிரத்தில் தான் பிறப்பாங்கங்கிறீங்களா? சார் அதாவது உத்தரத்தினுடைய தலைவர் சூரியன், சிம்ம ராசிக்கும் தலைவர் சூரியன், ஞாயிற்றுக்கிழமைக்கு தலைவர் சூரியன். அதனால சொன்னோம். அனுகூலமான எண் 7, 9. வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட பொறாமை திருஷ்டி இருக்கிறதுனால வழிபாடு முக்கியம். கவனம். ஏன் வெற்றி அதிகமாக வருது, அதனால தலைக்கணம் வரும், கர்வம் வரும். ஜாக்கிரதையா இருக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் காஞ்சி பெரியவரே போற்றி, காவிரியே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தை படிச்சு பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. நிச்சயமாக. கன்னி ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள்.
நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். உத்தரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும். மொத்தத்தில் உத்தரத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். 3 நட்சத்திரத்திற்கும் இன்று பிரமாதமான நாள். சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. ஏகப்பட்ட பொறாமை திருஷ்டி இருக்கிறதுனால வழிபாடு முக்கியம். கவனம். ஏன் வெற்றி அதிகமாக வருது, அதனால தலைக்கணம் வரும், கர்வம் வரும். ஜாக்கிரதையா இருக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் காஞ்சி பெரியவரே போற்றி, காவிரியே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தை படிச்சு பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி, நிச்சயமாக. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம் முக்கியம். பொறுமை, ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை என்பதனால் பொறுமையாக இருங்கள். கவனம். வீண் செலவு, வீண் கவலை இருக்கிறது. பொறுமை. சூரியனும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். எனவே நிதானம். அனுகூலமான எண் 6, மேற்கு, பச்சை. சூரியனுக்கு தீபம் காட்டணும். விநாயகருக்கு தீபம் காட்டணும். ஓம் காஞ்சி மகா பெரியவரே போற்றி, ஓம் திருஞான சம்பந்தரே போற்றி, ஓம் சீர்காழியே போற்றி, சிதம்பரமே போற்றி. இந்த 4 மந்திரங்களும் மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க. காஞ்சி பெரியவரை பற்றியும் திருஞான சம்பந்தரை பற்றியும் கூகுளில் போட்டோ விக்கிபீடியாவிலையோ தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய காஞ்சி பெரியவரை பற்றி படிங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்காது. உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. சூரியன் உங்களுக்கு உதவியாக இல்லைன்னா கூட ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இன்று இருக்கிறது. சந்திரன் உதவி செய்கிறார். நிம்மதி, சந்தோஷம், கலக்கல். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்கு உங்க மேல. அதனால வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும். விநாயகருக்கு தீபம் காட்டணும். காஞ்சி மகா பெரியவரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் திருஞான சம்பந்தரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். சீர்காழியே போற்றி, சிவனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லணும். சிவபெருமானுக்கு ஒரு தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டியும் பொறாமையும் இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். உறுதி. ஆமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். 6ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் உங்களுக்கு எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை வைகாசி மாதம் முழுக்க குறைக்கிறார். சூரியன் உதவியாக இருக்கிறார். ஆனால் சந்திரன் இன்னைக்கு உதவியா இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. சூரியனுக்கு தீபம் காட்டணும். விநாயகருக்கு தீபம் காட்டணும். ஓம் காஞ்சி மகா பெரியவரே போற்றி, ஓம் திருஞான சம்பந்தரே போற்றி, ஓம் சீர்காழியே போற்றி, சிதம்பரமே போற்றி. இந்த 4 மந்திரங்களும் மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க. காஞ்சி பெரியவரை பற்றியும் திருஞான சம்பந்தரை பற்றியும் கூகுளில் போட்டோ விக்கிபீடியாவிலையோ தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய காஞ்சி பெரியவரை பற்றி படிங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்காது. உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, கலக்கிறீங்க. உத்திராடத்தில் பிறந்தவங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கும் உத்திராடத்துக்கும் தலைவர் சூரியன்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. 3 நட்சத்திரத்திற்கும் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். கட்டாயம் நன்மைகள் அதிகமாகும். உயர்வு உண்டு. நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்கு உங்க மேல. அதனால வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும். விநாயகருக்கு தீபம் காட்டணும். காஞ்சி மகா பெரியவரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் திருஞான சம்பந்தரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். சீர்காழியே போற்றி, சிவனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லணும். சிவபெருமானுக்கு ஒரு தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டியும் பொறாமையும் இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். உறுதி. ஆமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. உங்க பிடிவாதம் ஜெயிக்கும், தைரியம் ஜெயிக்கும், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்கு உங்க மேல. அதனால வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும். விநாயகருக்கு தீபம் காட்டணும். காஞ்சி மகா பெரியவரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் திருஞான சம்பந்தரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். சீர்காழியே போற்றி, சிவனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லணும். சிவபெருமானுக்கு ஒரு தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டியும் பொறாமையும் இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். உறுதி. ஆமா, ஞாபகம் வச்சுக்கோங்க.
மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாள், உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, கல்லகரிங்க. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. சூரியன் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். இந்த வைகாசி மாதம் முழுக்க சூரியன் 4 ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். ஒன்று கடகம், இன்னொன்று சிம்மம், இன்னொன்று தனுசு, இன்னொன்று மீனம். எனவே உங்களுக்கு சூரியனும் இன்று உதவி செய்கிறார், சந்திரனும் உதவி செய்கிறார். நல்லது. அனுகூலமான எண் 7, 9, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்கு உங்க மேல. அதனால வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் காட்டணும். காஞ்சி மகா பெரியவரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் திருஞான சம்பந்தரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். சீர்காழியே போற்றி, சிவனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லணும். சிவபெருமானுக்கு ஒரு தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டியும் பொறாமையும் இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உறுதி. ஆமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேயர்களே, இன்று திருஞான சம்பந்தரையும் காஞ்சி பெரியவரையும் நினைப்பது நல்லது என்பதையும் மனதிலே கொள்ளுங்கள். சூரியன் 4 ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். மீனம், கடகம், சிம்மம், தனுசு இந்த 4 ராசிகளுக்கும் வைகாசி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிறார் என்பதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.